கோவை மாநகராட்சியுடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் திமுக மேயராக இருந்த கல்பனா அவர்கள் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இது என்ன பார்த்தா அவங்க செயலற்ற ஒரு மேயரை போட்டிருக்கீங்கன்னு கடந்த 2 வருடமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கோவை மாநகராட்சியில கடந்த 2 வருடங்களாக அதாவது ஊழலை தவிர வேற எதுவும் நடைபெறவில்லை. அதாவது அது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்பதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதல்வருக்கு இந்த கோயம்புத்தூர்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு தெரிஞ்சுட்டு இந்த மேயரை ராஜினாமா பண்ணி சொல்லியிருக்காங்கிறதா வெளி தகவல் எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கிறாங்க. எங்களுடைய கருத்து அதுதான். ஏன்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டு அப்ரூவலுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவல் வாங்க வந்தாங்க கூட அது கூட பணம் கொடுத்தா தான் இந்த மாநகராட்சியில் இன்னைக்கு வரி போறக்கோ பிளான் அப்ரூவல் பண்றதுக்கு எதுக்கு வந்தாலும் பணம் 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 இப்படி ஒரு கோவை மாநகர மக்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் லஞ்ச லாவணியம் கடை புரண்ட ஓடி நம்ம கோவை மாநகராட்சி ஓடிட்டு இருக்கு. நாங்கள் பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல கண்டனங்கள் தெரிவித்தோம். அதே மாதிரி பார்த்தா இது இன்னைக்கு ரிசைனேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மேயரா இருந்தவங்க ஆணையாளரை பார்த்து நேரா ஒரு லெட்டரும் கூட கொடுக்காம தன்னோட உதவியாளர்கிட்ட கொண்டு லெட்டர் கொடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பொறுப்புக்குடைய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்கள மேயரா வச்சா இப்படித்தான் இந்த இருக்கும். இதனால இந்த திமுக ஆட்சியில இந்த கோவை மாநகராட்சி கடந்த 2.5 ஆண்டுகளாக அதாவது மக்கள் சொல்லணும்னா துயரத்துக்கு ஆளாக்கி இருக்காங்க. பாத்தீங்கன்னா இது இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது இது விசாரணைக்கே உட்படுத்த வேண்டிய விஷயம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றேன்னா கடந்த 2.5 ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என்னென்ன பணி நடந்தது இதை அதாவது நம்ம இது கண்டிப்பாக ஒரு விசாரணைக்கு உட்பட்டு இவர்கள் என்னென்ன ஊழல் இந்த செஞ்சிருக்காங்கிற கண்டிப்பா விசாரணைக்கு வளைத்து இவங்களை கொண்டு சும்மா சாதாரண ரிசைன் பண்ணி இவங்க போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க செஞ்ச ஊழல்களை அம்பலப்படுத்துவது எங்களுடைய கடமை. ஆக எங்களோட கோரிக்கை என்னன்னா இவங்க சாதாரண விஜிலன்ஸ் போலீஸ் மட்டும் விசாரிப்பாதாது. இவங்களெல்லாம் என்னன்னா கடந்த 2.5 ஆண்டு காலம் என்னென்ன ஊழல் நடந்தது கவர்மெண்ட் ஒரு தனி டீமே போட்டு கொண்டு விசாரிச்சாதான் கோவை மாநகராட்சி குப்பையை அல்ல குப்பை வர்ற மாதிரி நாட்டம் வர்ற மாதிரி அத்தனை ஊழல் படிந்த மாநகராட்சி இருக்கு. இதனால இனி வரவங்களாவது மாநகராட்சி மக்கள் மீது அக்கறை உள்ள மேயரா இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப இத்தனை நாள் பாத்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டு காலமாக இங்க திமுக கவுன்சிலருடைய மாநகராட்சி மன்றம் இந்த ஆபீஸ் நிலைக்குழு தலை ஆபீஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆபீஸ் மாதிரி தான் ஓடிட்டு அதாவது குடுக்கல் வாங்கல் ஆபீஸா தான் ஓடிட்டு இருந்தது. இனி மேயர் வர வரைக்கும் ஆணையாளருடைய கைகள் போகிறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதனால மக்கள் பணி இந்த ஆணையாளர் இருக்கிற ஆணையாளர் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் மக்களை இவராது மக்கள் மீது எடுத்து அக்கறை எடுத்து செஞ்ச பரவாயில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவைப்பூரில் பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை நாய் கடிச்சு இது பண்ணி இன்னைக்கு கூட செய்தித்தாள் எல்லாம் வந்திருக்கு. இது மக்களுக்காக ஏதாவது உருப்படியே செய்யணும். அந்த ஆணையாளர் தன்னுடைய பொறுப்பை கரெக்டா யூஸ் பண்ணி இந்த மேயர் வரக்குள்ள மக்களுக்கு ஒரு 4 நல்லது பண்ணா பரவாயில்லைங்கிறது எங்களுடைய கருத்து. மீண்டும் ஒருமை சொல்றேன். இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என்னென்ன ஊழல் நடந்தது என்பதை தனிப்பட்ட ஒரு சிறப்பு குழு போட்டு கண்டிப்பா விசாரணை செய்யுங்கிறது எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்து வர மேயருக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள்? அடுத்த வரக்கூடிய மேயருக்கு பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் என்னென்ன இருக்குன்னு தெரியுங்களுக்கு 1 வருஷம் ஆயிருங்க. அவங்க புதுசா அவங்க என்ன மக்களை என்ன பண்ண போறாங்கன்னு கண்டிப்பா அவங்க இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறக்க ஒரு 6 வருஷம் 1 வருஷம் ஆயிருங்க. அதாவது இது வரைக்கும் 2.5 வருஷம் என்ன அந்த மேயர் என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல. அதே மாதிரிதான் அவங்களும் இருக்க போறாங்க. கண்டிப்பா பொம்மை மேயரா தான் இருக்க போறாங்க. இவங்க சொல்ற உடல்நிலை காரணமா அந்த உடல்நிலை காரணமா அவங்க கவுன்சிலர் பொறுப்பு ராஜினாமா பண்ணிருக்கலாமே. ஏன் மேயர் மட்டும் ராஜினாமா பண்றாங்க? ஏதாவது இது முழுக்க முழு பூசணிக்காக சாப்பாடு மறைக்கிற மாதிரி தான். இவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பா விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா அதை வெளியே கொண்டு வரும். அதாவது ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல டெண்டர் நடத்தின அதாவது வாட்ஸ்அப்ல ஏதாவது எந்த மாநகராட்சியில வாட்ஸ்அப்ல குரூப்ல இப்ப டெண்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சு டெண்டர் விட்டது நீங்க பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்து அத்தனை கான்ட்ராக்ட்காரங்களை விசாரிச்சு பாருங்க. அத்தனை கான்ட்ராக்ட்காரங்க இங்க கோவை மாநிலத்துக்கு அத்தனை கான்ட்ராக்ட்காரும் அவங்களுக்கு உள்ள கும்பல கண்டிப்பா போடுங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு உள்ளாட்சியில வரலாற்றிலே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல டெண்டர் நடத்தி இவங்க மட்டும்தாங்க. இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச அனைவரும் அவங்க அனைவரும் மறைச்ச வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழைய மேயர் ஏதாவது எங்க யாருமே யார் பார்த்தாலும் தெரியலன்னா அவங்கதான் முன்னாடி ராஜ ரிசைன் கொடுத்தாங்களா கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. கண்டிப்பா எங்களுடைய தலைமைக்கு நீங்க ரைஸ் பண்ணப்போ அவங்க திமுக கவுன்சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வேலுச்சாமி ரிசைன் பண்ணும்போது நாங்க கேள்வி கேட்கல,
அப்ப இது இதே அதாவது கேள்வி வைக்கல, அது அப்பட்டமா வந்து அம்மா கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்லி அப்ப எல்லா மீடியா அப்பவே வந்தது. என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி அப்பவே இது பண்ணாங்க. அது எல்லாம் ஒரே விஷயம் அதுங்க. ஆமா ஒரே ஓவர் தி நைட் அவர் ரிசைன் பண்ண சொன்னாங்களா? ஆமா, அதான் இதான் காரணம் சொல்லுதானே. அது பேப்பர்ல எல்லா பேப்பர்ல இல்ல உங்க இதுலயே வந்துச்சு. இந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் இது பண்ணாங்க தெளிவா எல்லாத்துமே சொன்னமே. பேப்பர்ல வந்துச்சு அன்னைக்கு. இதுல வந்து ஒளிமுறைவே இல்லை. இவங்க ஏன் ரிசைன் பண்ணாங்க அவங்க கூட ஒரு இது சொல்லலையே. காரணம் கேட்டதுக்கு அதாவது இன்னைக்கு தீர்மானம் என்ன, கல்பனானந்தகுமார் அவர்கள் பதவி ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னாங்க. ஏன் இதுக்காக காரணமா தான் நாங்க கேட்டோம். அதுக்கு சொல்ல முடியும். சண்டைக்கு வந்து என்ன பண்ண முடியும்? அது கேட்ட என்ன காரணம் கேட்டது, அது வந்து விவாத பொருள் இல்ல, விவாதிக்க கூடாது அப்படின்னா எதை கேட்டாலும் வந்து சாப்பிட்டு மிச்சர் சாப்பிட்டு போறதுக்கு இங்க வர நம்ம எதுக்காக ரிசைன் பண்ணாங்க தெரிஞ்சக்கூடிய கடமை இருக்கு. மக்கள் 10 லட்சம் மக்களுக்கு, கோவை மாநகர மக்கள் தெரியக்கூடிய விஷயம் இது. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அது அவங்க படிக்கலையே. படிக்கும்போது துணை மேயர் படிக்கும்போது அது படிக்கலையா? அது பொருள் வரலையே.